நான் கட்டி காத்த என் செவனப்பு கம்பெனி இப்படி முறதள்ளி கிடக்கறா. எப்போ நீங்கள் எல்லாம் பசை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, இல்லை ஓசி வண்டியில் வந்தாலும் விட்டுட்டு போயிட்டாங்களா? வெளியூர் அண்ணன் தம்பி மாதிரி தெரியுது இதெல்லாம். வெளியூருக்காரங்களாம் ரொம்ப நன்றி. இப்போ நான் எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறேன்னா, எனக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு நிலைமையை நினச்சா யாரு வத்தவில்லையோ எஸ்பி கோட்டை தேவை. சொந்தக்கார ஊருன்னு 7 மணிக்கெல்லாம் வேலை வெள்ளை அடிச்சானடா. இல்லாம மைச்சட்டு தூரத்தில் இருக்க குழாயெல்லாம் ஒன்றுவா கழட்டி வாப்பா. விதி அவ்வளோதான். நான் என்ன செய்வேன்? பொம்பளையாலாம் காணா சாணியோட போயிடுச்சுலாத்தா. அண்ணே சாணி தெளிக்க போயிடுச்சாடா எடுபட்டவளை. அப்படி கேள்றா பயந்து வருது இல்லை. என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியாதா பாவம், ஆடு உரிக்க வந்த மாதிரி தெரியும். எங்க அப்பா பேரு சொன்னா தானே தெரியும். வேக்குரு. வேர்க்கூறு நானே பேர் வைப்பாங்க. இல்லடா, அவருக்கு வேக்குரு. குறிஞ்சி நாடு எங்க அப்பா நம்பிராஜன் பேரு. 7 தலைமுறையா எங்க அப்பா தான் தலைவரா இருந்தார். தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? யாரு பூச்சி பேரனா? போன எலெக்ஷன்ல எங்க அப்பா தோத்து போனார். ஏன்னு அப்பா தோத்தாரு? ஒரு ஓட்டுல தான் தோத்து போனார். எப்படின்னு பரம்பரையா ஜெயிச்சு வந்து குடும்பம் மொட்டலாக்கு ப்ரோ ஜெயிச்சு வந்த குடும்பம் எப்படா தோத்துச்சு? ஒரே ஒரு ஓட்டு தான். அது எங்க அப்பா தான் மாத்தி குத்தி விட்டேன். கருப்பை இறங்கும் போல ஸ்டாம்பு எடுத்து இப்படியே ஆடி இருக்கேன். எங்க அப்பா நின்றது தென்னை மரம், எதிர்த்துன்றவன் இளநீ. அதில் குத்தி விட்டேன், நரம்பு தலைச்சி முட்டை. அந்த இடத்துல யானே அப்பாவுக்கு சாமி வரணும். அதுக்காக பீங்கியா கிடக்கிற இடத்துல வருவேன், வேலையை பார்ப்பான். திருப்பி அப்பா ஸ்டாம்பு எடுத்து குத்திட்டாரா? ரோசப்பட்டு நம்ம கொண்டாடிட்டு போனால் கஞ்சி ஊற்ற மாட்டான். பிள்ளை 7 பேரை நம்ம நோத்தவங்கன்னு வை வாங்கின்னு நான் ஆண்டுக்கு ஜாகம்ன்று கயிறு எடுத்துகிட்டு போயிட்டார். கயிறு எடுத்து போனால் வெண்ணமையும் தூக்கு போட்டு ஜாக வேண்டி தானே. சாமியை கும்பிட்டு கயத்தை போடுறான் நான் அண்ணாந்து. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் தூக்கிட்டு கிடந்தீங்க. பயந்துட்டு வீட்டுக்கு ஓடியான்ட்டேன். ஓடியாந்து பேய் பிடிச்சி 18,000 செலவு. மறுநாள் 5 மணிக்கெல்லாம் தங்கப்பாண்டியா அடே அப்பா அம்மா சேலையை உருவிட்டு போயிருக்காரு, கயிறு இல்லை. சேலையை உருவிட்டு போய் தூக்கு போடும்போது அம்மா பின்னாடி போயிடுச்சு. சேலையை குடுறா கொடுத்துப்பட்டு நீ சாடான்ட்டு சாவுல கூட வளரு நல்ல அம்மா. மறுநாள் 3 மணிக்கெல்லாம் அப்பா கயத்தை எடுத்துகிட்டு போய் கருவ மரத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே இந்த அகராதி பயவில்லையோ தண்ணி அடிச்சு விட்டு வெள்ளை பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு பேயின்னு நினச்சி ஓடியா. நான் கயத்துக்கு நமக்கு ராஜி இல்லைன்ட்டு மருந்தை குடிச்சு விட்டாரு. ஏன்னா சொல்ற அப்பா நாங்கள் தூக்கிட்டு ராமநாட்டுக்கு போனால் காப்பாற்ற முடியான்ட்டாங்க. ஏன்னா சொல்றிய? சரின்னு மதுரைக்கு போனோம், அங்கேயும் காப்பாற்ற முடியாது. மெட்ராஸுக்கு போயிட்டோம். சரிண்ணே. அங்கே போய் பார்த்தா எங்கள் அப்பா மருந்தை குடிக்கலாம். அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கை குடிச்சிருக்கேன். 2 பேரும் பார்த்தவன் டாக்டர் கிடையாது. 108 டிரைவர் சோதனை பண்ணி பார்த்துருக்கேன். நேற்று நடந்துருச்சுப்பா. ஏண்ணே? அப்பா சொல்லி முடிச்சு. அப்பா செத்து போயிட்டாரண்ணே. சொல்ல வர்றா வெண்ணமேனே. சரி சொல்றா. கீழே கொப்பில் தொங்குனாத்தான் நமக்கு கிரகம் பிடிக்குதுன்னு அப்பா மர உச்சியில் போய் காயத்தை போட்டுக்கிட்டு காலை நீட்டியிருக்காரு. கொப்பு தட்டியிருக்கு. சரிண்ணே இடவெளியில் குதிச்சிட்டார். கயத்தோடு குதிக்கும் போது கொப்பு ஒடிஞ்சு அந்த நேரம் எவனோ வெளியே இருந்திருக்கேன் மம்பட்டியை எப்படி வச்சுக்கிட்டு அவன் சங்கிலே வெட்டி அப்பாவுக்கு எப்படியோ வெதறு கணையை அடிச்சு போச்சு. அப்பாவுக்கு கொட்டை போச்சானே? என்ன மரம் நிகழ் முருங்கை மரத்தில் நின்றுருக்காண்டா. 7 வெள்ளியே பார்த்தாருங்க அப்பா. அது ஒரு மசுரும் குறையில்லைன்னு பார்க்குறேன். 8வது வெள்ளைக்கு எங்கள் ஆத்தா அங்கேயே மகனை போய் சுரண்டி இருக்காரு. 2 பேராக இருந்தால் விளையாண்டுக்குருவாங்க. வா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா சொன்னிச்சு செரு பிஞ்சு போகும், கர்ப்பப்பையில் இடம் இல்லை, ஏன்னா முதுகுளத்தூர் ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது, ஏதாவது செஞ்சு விட்டு போடா அப்படின்னு அதையும் தூக்கிட்டு கம்மாக்கில் போய் படுத்திருக்கேன். வீச்சம் படுத்தவை கட்டப்பையில் என்னன்னே செய்ய முடியும். அது அவன்கிட்ட போய் கேளு.
சரின்னு நேரம் செல்லைன்னு எதிர்த்த விட்டு முனியாண்டி சொல்லும்போது நீனும் கட்டப்பை எத்துக்கூடாதுனாரா? சாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் பார்க்கும்போது ஜோசியர் நோட்டை பிரித்து பார்த்தவர் அப்பாவை 2 அரை அரைஞ்சி விட்டார். ஏண்ணே அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு? அவன் கொண்டு போனது காது ஊத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். ஓ வச்சுக்கிட்டு எனக்கு நேரமே சரின்னு மறுநாள் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, ஏன் போய் ஜோசியர்கிட்ட போய் அடி வாங்கினீங்க, இந்த மாதிரி மாற்றி தூக்கிட்டு போய் நீ தானே சொன்னேன் நோட்டில் மஞ்சள் தடவி இருக்கும்னு. எல்லா நோட்லையும் கொங்கா பையிலே அதை தாண்டா தடவி இருக்கும், இப்படிக்கான அட்டை இருக்கேன் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அட்டையை எடுத்துகிட்டு போயிருக்காரு. போனவனே ஜோசியர் ஆட்டுக்குட்டி கொலையலத்துக்கு இருந்திருக்காரு பாவம். அப்பாவை கத்திக்கம்பில் புடதில் ஓட்டேன். ஏண்ணே கரெக்டாக அப்பா சாதகம் தானே கொடுத்தாரு? கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிருக்கான்டா மாற்றி. கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். தம்பி இங்கே வாங்கலேன், ஏன்னா உடம்பு கனத்தை